வெல்கம் டு ஹன்மிகா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வெஜ் குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, 7 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, சோம்பு, அன்னாசி முக்கு. இதே போதும். இது தவிர நம்ம வேறு எதுவும் சேர்த்திக்க தேவையில்லை. குஸ்காவில் சின்ன வெங்காயம் 100 கிராம். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா இதோட வெங்காயத்தோடு போட்டு வதங்கணும். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு லெமன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். பூண்டு பேஸ்ட்டு போடும் போது பிடிச்சிச்சின்னா நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தூளுப்பு கொஞ்சம், கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1 கை புதினா போட்டு சேர்த்திக்கணுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்திக்கணும். அடுத்தது இந்த பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா குஸ்காவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு லெமனை நம்ம புழிஞ்சு விடணும். தயிர் இருந்தால் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமனை மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு 1/2 லெமன் எடுத்து மிக்ஸ் பண்ணி இதோட நல்லா புழிஞ்சு விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ண வேண்டியதான். குக்கர் குஸ்கா ரெடி ஆயிரும். நல்லா லெமனை போட்டு ஒரு கிண்டிக்கணும். அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மசாலா ரெடி. இப்போ இதில் 1 டம்ளர் ரைஸுக்கு எங்கள் அம்மா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அந்த மாதிரி எந்த ரைஸும் எடுக்கலைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற ரெட்டை கோபுரம் அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ராஜகோபுரம் அரிசி, ரெட்டை கிளி அரிசியும் யூஸ் பண்ணுவோம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 ஸ்பூன் உப்பு போட்டு, காரத்துக்கும் கலருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு விசில் போட வேண்டியதாங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டோம்னா போதுங்க. வெஜ் குஸ்கா ரெடி. கம கமன்னு வாசனை, டேஸ்ட்டு சூப்பர்.